ஹாய் மக்களே! ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? இப்போ வந்து நம்ம எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா, கரூர் தான். வாங்க கரூர் போலாம். கரூர் எதுக்காக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அம்மாச்சி வீட்டுக்கு தான் போறோம். அம்மாச்சி, தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னாங்க. சரி வரோன்ட்டு வரவே முடியல. சரி லீவ் விட்டுட்டாங்க, சேர போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். இதில என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து, தங்கச்சி, அம்மா, நானு, மாமன் தான் வந்திருக்கோம். தம்பிங்க வரல. தம்பிங்களுக்கு காலேஜு, ஸ்கூலு, ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் இருக்கனால வர முடியல. தம்பிங்கள கூட்டிட்டு வரல. நாங்க ஒன் டே தான் இருக்க போறோம். அதுக்கப்புறம் கிளம்ப போறோம். அது இல்லாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ப விஜய் அவரோட மாநாடுங்க. ஸோ அதுக்கான பரபரப்பா எல்லா வேலையும் வந்து நடந்துட்டுருக்குங்க. இன்னும் வரலைங்க. நான் வர வரைக்குமே அவர் வரல. இன்னைக்கு ஈவினிங் தான் வருவாராட்டுக்கு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கார் வந்து பார்க் பண்ணிட்டு பேக் வாங்கலான்னு பேக் கடைக்கு போறதுக்கு இறங்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னாரு. சொன்னோனே மாமா கொஞ்சம் மனசு கேட்காம சரிங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. அப்புறம் என்னங்க ஒரு வழியா வந்து பாட்டி ஊருக்கா வந்து வந்தாச்சுங்க. இங்க பாருங்க அவ்வளோ அழகா இருக்குங்க. எங்க அம்மாச்சி ஊர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா அழகா பச்சை பசேல்னு இருக்குங்க. வந்ததுமே பார்த்தீங்கன்னா, அம்மாச்சி நாங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வாங்கி நின்னுட்டுருந்தாங்க. எங்கள பார்த்தோனே வந்து அப்பச்சி வந்து அழுக ஆரம்பிச்சுட்டாரு. யாருக்கெல்லாம் அம்மா, அப்பச்சி வீடு பிடிக்கும்? உங்களெல்லாம் யார் யார் மிஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில கமெண்ட் பண்ணுங்க. நாங்கலாம் ரொம்பவே மிஸ் பண்றோம். எப்படா வருவோம்னு சொல்லிட்டு தான் வருவோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சாப்பாடுலாம் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்னங்க கரூர் கிளம்பலான்னு சொல்லி நாங்க கிளம்பிட்டுருக்கோம். கரூர் கிளம்பி என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க விளாக்ல பார்ப்பீங்களா?